கருமாரி உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? திருவேற்காட்டில் கோவில் உருவாவதற்கு முன்பே அங்கு கருமாரியின் நாக வடிவில் பல நூற்றாண்டுகளாக புற்றிலிருக்கு வாழ்ந்து வந்ததை அவ்வூரின் மூத்த குடிகளின் வாய் வார்த்தைகளின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. எனினும் நாக வடிவில் இருந்த அம்மன் தன்னை தானாகவே வெளிப்படுத்தியதை சொல்லியிருக்கிறார். அதுவும் ஆதாரபூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. கருமாரி வெளிப்பட்ட கதை சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன் பொந்தமல்லி அடுத்த பழந்தண்டலம் என்னும் ஊரில் வயல் வேலைகள் செய்து வாழ்ந்து வந்த அலமேலு அம்மாள் என்னும் ஏழை பெண் மூலமாகத்தான் அன்னை கருமாரி முதலில் வெளிப்பட்டாள். அலமேலு அம்மாளை ஒரு கருநாகம் தீண்டி அவர் இறந்துவிட அவரை புதைப்பதற்காக எடுத்து சென்றபொழுது திடீரென ஒருவர் சாமியாடி அவர் சாகவில்லை, கூழை காய்ச்சி அவள் வாயில் ஊற்றுங்கள் என்று சொன்னாராம். அதன்படியே அம்மக்கள் செய்து அவர் அடுத்த கணமே உயிர்த்தெழுந்து அருள்வாக்கு சொல்லத் தொடங்கினார். என் நாதன் இட்ட கட்டளைப்படி இன்னும் 21 தலைமுறை நான் இந்த குடும்பத்தினரின் வாரிசுகள் மீதிறங்கி அருள் கூறுவேன் என்று. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சாம்பல் அளித்து குறைகளை தீர்த்து வைப்பேன் என்று கூறி தன்னை வெளிப்படுத்தினாள். திருவேற்காட்டில் கோயில் உருவான கதை. ஒரு சமயம் திருவேற்காட்டின் நில உரிமையாளர் சித்துக்காடு வையாபுரி முதலியாரின் மனைவி கண்ணம்மாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் தருவாயில் இருந்தார். உடனே முதலியார் தன் மனைவியை அலமேலு அம்மாளின் 3வது தலைமுறையான தம்பு சுவாமியிடம் அழைத்து சென்றார். தம்பு சுவாமி கண்ணம்மாவை பிரம்பால் தொட அவர் குணமடைந்தார். சாம்பலும் கனியும் பெற்ற அவர் தன் உயிரை காப்பாற்றிய கருமாரிக்கு கோவில் எழுப்ப முன் வந்து தன்னுடைய நிலத்தை தானமாகி வழங்கி ஒரு சிறு குடிசையை அமைத்தார். அம்மனுக்கு தை மாதத்தில் 19 நாட்கள் பிரம்மோற்சவமும் தீர்த்தவாரியும் தெப்ப உற்சவமும் மிக பிரசித்தி பெற்றது. ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளியில் 1008 பால்குட அபிஷேகமும் திருத்தேர் உலாவும் இசை கச்சேரிகளும் சொற்பொழிவும் ஆனி கடைசி ஞாயிறு முதல் தொடர்ந்து 12 வாரங்கள் அம்மனுக்கு திகைக்க திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மகம், நவராத்திரி, பௌர்ணமி நாட்களிலும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி போன்ற நாட்களிலும் விசேஷம் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. மேற்கண்ட நாட்களில் மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து அன்னையின் அருளை பெறுகின்றனர்.